ஒரு வழியாக லேபர் வார்டில் இருந்து ரூமுக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்க. சந்தோஷம். சூடாக ஏதாவது குடிக்க சொன்னாங்கன்னு டீ குடிச்சிட்ருக்குறோம். நிகில் குட்டி ஊசி போட்ட கையை பார்த்துட்டு இது என்னமான்னு பாசமாக கேட்க பையனோட பாசமான வார்த்தை ஒரு செகண்ட் வழியை மறக்கடிச்சிருச்சுங்க. அத்தை கொலுசு எடுத்துகிட்டு வந்து குட்டி மேக் போட்டு அழகு பார்த்துட்டு அப்புறம் என்னங்க குட்டீஸ் வந்ததுக்கப்புறம் இருக்கிறவங்கள இருந்து பார்க்க வரவங்க வரைக்கும் கவனம் ஃபுல்லாக அவன் மேலே தான். நம்மளுக்கு நம்மளே பார்த்துக்கிறதே கிடக்குதுங்க. அவடா செவலை தாவங்கிற மாதிரி எங்கெங்கே பெட்டில் ஏற முடியுது இறங்க முடியுது. ஏறி இறங்குறதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே உயரலாம் மாட்டேதுங்க. சரி உட்காந்து தான் பார்த்து போடலான்னு உட்காரக்குள்ளே 10 நாள் ஆயிர மாட்டேதுங்க. ஆனால் உட்காந்துட்டு பெரிய உலகத்தையே சாதிச்ச மாதிரி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். 8 வச்சு நடங்கிறாங்க. 8 வச்சு நடக்கிறதுக்குள்ளே 8 நாள் ஆகி போயிட மாட்டேதுங்க. பிறந்த குழந்தைங்க கூட நடந்து ஓட மாட்டேது நம்ம நடக்கிறதுக்குள்ள. ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தையோட தொட்டில் கடியில் ஆழத்தி கலைக்க வைக்கிற பழக்கம் இருக்குதுங்க. உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்கள். கடைசியாக நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அந்த ஆரத்தி எடுத்து ஊற்றிட்டு போயிடலாமுங்க. அப்புறம் என்னங்க வந்த சொந்த வந்த முன்னே போக பின்னே வந்து ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுன்னு பிறவி அடி எடுத்து வச்சுட்டாங்க. நம்மளே எப்படா அடி எடுத்து வைக்க விடுவாங்க. இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சாதான் நாளைக்கு அது ஊடு போய் சேருமான்னு காத்துட்டு இருந்தோமுங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்து தாயும் செய்யும் நலம் நல்லா இருக்குமா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொன்ன வேகத்துலேங்க வச்சாங்கொண்ட கேஷ் கவுண்டரில் முய்ய வச்சாச்சு. வண்டியை எடுத்தாச்சுங்க. எங்கள் அத்தை வேறு கழுவு வந்துடும். அப்புறம் 8 மாதம் ஆயிரும். அதனால ஹாஸ்பிட்டல் இருந்து சாலைக்கு ஒரு 8 வந்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போய்க்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் கிளம்பி சாலைக்கு வந்தாச்சுங்க. வந்ததையும் ஆரத்தியோட வரவேற்புக்கு முன்னாடி கூச்சோட வரவேற்பு தான் பயங்கரமாக இருந்துச்சுங்க. நார்மல் டெலிவரி ஆகி 1 வாரமாச்சு. என்னடா ஆமனட நடக்கிறாளேன்னு நினைப்பீங்க. பேருக்கு தாங்க நார்மல் டெலிவரி. அங்கே நடந்ததெல்லாம் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் தாங்க. பேர் தாங்க எபிசாட்டமி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்தேன் அப்படிங்கிறதையும் வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வர வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க. வலது கால் எடுத்து சொல்லுக்குள்ள குட்டி தேவதையோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.